அஜித் பானு நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் காப்பகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நிறையா குழந்தைகள் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சிறிய உதவி. இந்த உதவியை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தா பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலியிலேருந்து தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காப்பகத்துலேயுமே அங்கே 40 குழந்தைங்கள் இருக்காங்க. அந்த குழந்தைங்க 40 குழந்தைங்க கஷ்டப்பட்டு தான் இந்த அகாடமியை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நடத்துகிறவங்க பேர் வந்து திவாகர். அவர் தான் கோச். அவர் தான் திவாகருங்கிறவர் தான் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட மாஸ்டரா வந்து சுபிக்ஷாங்கிறவங்க தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க அந்த அகாடமியில் கபடி ஸ்போர்ட்ஸு அது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் அவங்க கலந்துக்கிட்டு நிறையா வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியன் டீமில் கூட வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பசங்களாம். நீங்கள் வந்து மேலும் வளர்றதுக்கு எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த அகாடமிலேருந்து எங்களுக்கு செய்ய சொல்லி இல்லை, இது எப்படி வந்ததுங்கிற கதையை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, எனக்கு அதான் நம்ம மலையில் கஷ்டப்பட்டுருந்தோம் இல்லைங்களா. மழை இப்போ ரீசெண்டாக பெஞ்சது இல்லையா சென்னையில். ஸோ அதில் ஒருத்தவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சுரேஷுங்கிற ஒரு மலேசியாவில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, ப்ரோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணால் என்னால் முடிஞ்ச உதவியை செய்யட்டுமா அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, நான் கஷ்டத்துலலாம் இல்லை, ஏதோ சிரமம் போயிட்டுருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோன்னா. இல்லை ப்ரோ, இந்த காசை நீங்கள் மலையில் கஷ்டப்பட்டுருக்கவங்க செஞ்சால் கூட எனக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு 10,000 ரூபா அமிச்சார். அதை வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, மலையில் உள்ளவங்களுக்கு தரலான்னு பார்த்தா எங்கள் ஏரியாவிலேருந்து போக முடியல. ஏன்னா மலையில் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து மழை முடிஞ்சுட்டா அவங்க நார்மல் வாழ்க்கை வந்துடுவாங்க. இல்லை, எங்களாலேயும் செய்ய முடியல. ஏன்னா நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். என்னன்னா மழை தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தனால எதுவுமே செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, மலையில் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது. ஆனால் அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு மழை நின்றோன்னா 4-5 நாள்லேயே நார்மலாக ஆயிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இந்த மாதிரி காப்பகத்தில் இருக்காங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அவங்களுக்காக உண்டான உதவி தான் இது. என்னென்னா அவங்க மூலியமாக நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி உதவி நிறையா செய்யலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவியும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி காப்பகத்துக்கு நிறையா உதவி செய்யலான்ட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் தொடர்ந்து செஞ்சோம். ஆமாம், எங்கள் டீம் சார்பாக நாங்கள் செய்யலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. இதுக்கு ஊக்கம் கொடுத்தது யாருன்னா, மலேசியாவில் இருக்கிற சுரேஷ். இல்லை, அவர் தான் அமிச்சார். சுரேஷாக அவங்களோட அகாடமிலேருந்து தான் அவரும் இருக்கார். ஸோ அவங்க மூலியமாக தான் வந்த காசு. ரொம்ப நன்றி சுரேஷ் ப்ரோ, மலேசியாவிலேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்க மனசுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பாரதி அகாடமி, அவங்க ஹோம்க்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.